வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாசனை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இந்த வாசனை பொடி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வீட்டில் டெய்லியும் விளக்கேற்றும் போது ஒரு பெஞ்ச் அதை போட்டு ஏற்றி விளக்கேற்றிட்டே வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டன்றதே வராது. ஏன்னா இது எல்லாமே மகாலட்சுமியோடைய அம்சம் நிறைஞ்ச பொருள். இந்த பவுடர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் சாம்பிராணி போடுறதுக்கு நீங்கள் அதில் கொஞ்சம் ஒரு பெஞ்ச் போட்டே வரலாம். டெய்லியுமே இதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அச்சதை ரெடி பண்ணணும் இல்லையா, அதில் கூட இதை நம்ம கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருள் பார்த்திங்கன்னா, இதை நம்ம டெய்லியும் பண்ண நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும் வீட்டுக்குள்ளே. தடங்கள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த பொருளில் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, வெட்டிவேர், பட்டை, பேலீவ்ஸ் இதெல்லாமே தான் தேவைப்படும். இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பவுடர் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிற பாருங்கள். இந்த பவுடர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நீங்கள் ஃபைன் பவுடராக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுக்கலாம். பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அச்சதைக்கும் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த அரைச்ச அந்த பவுடர் பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சம் நெய் அப்படி போட்டு சேர்த்துக்கிட்டு அதை நீங்கள் அச்சதையாக யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பன்னீர்லாம் சேர்க்கும்போது அது இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.